ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஹாப்பி நியூஸ். நாங்கள் வேலை செஞ்சதுக்குரிய ஹாம்ஸ்டார் டோக்கன் வந்து பைனான்ஸுக்கு ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ரிசீவ் ஆகிருக்கு, எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது என்ன மாதிரி செக் பண்ணுறேன்னு பார்ப்போம். பைனான்ஸில் லாகின் பண்ணி போட்டு இதுக்குள்ளே நாங்கள் பார்க்குறது என்ன மாதிரி பார்ப்போம். அதுக்கு முதல்ல வந்து கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுற மாதிரி கிரிப்டோ அப்டேட்டில் பெற்றுக்கொள்ளுங்க. ரைட், இப்போ வீடியோக்கு வருவோம். பைனான்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து வாலெட்டுக்கு போங்க. வாலெட்டுக்கு போயிட்டு ஸ்பொட்டுன்றதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்பொட்டுன்றதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்பொட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு HMSTR காட்டும். அதாவது ஹாம்ஸ்டார் ஷார்ட் ஃபார்ம் தான் அது காட்டும். அதில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இப்போதைக்கு ஒன்றும் செய்ய வேணாம். இதில் ட்ரேடிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்றதில் உங்களோட கவுண்ட் டவுனையும் காட்டுறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இதில் நியூ லிஸ்டிங்குக்குள்ளே வந்தீங்கன்னா இன்னும் 14 மணித்தியாலத்தில் ஃபார்மிங் முடியுது. அதோட வந்து லிஸ்டிங்கும் லான்ச் பூல் இது எல்லாம் சேர்ந்து லிஸ்டிங் வந்து இன்னொரு 14 மணி நேரத்தில் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பர்ஃபெக்டான டைம் வந்து நான் டெலிகிராமில் கொடுக்குறேன். ஸோ இந்த கவுண்ட் டவுனை நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ளலாம். அதாவது ஹோமில் வந்து நியூ லிஸ்டிங்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இது காட்டும். ரைட், இந்த இதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வாலெட்டில் வந்து அதில் பெறுமதி காட்டும். இப்போதைக்கு உங்களுக்கு இதில் வந்து எத்தனை டோக்கன் இருக்குன்னு தான் காட்டும். இதில் பெறுமதி வந்து உங்களுக்கு 0 தான் இருக்கும். ஸோ இப்போ கன்வெர்ட் அது இதெல்லாம் கேட்கும். ஒன்றும் செய்ய வேணாம், அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. இதாக இருக்குது பாருங்கள், கீழே 0 இருக்குது. அந்த USDT வந்து 0 இருக்கும். அது வந்து உங்களுக்கு பெறுமதி எப்போ வரும்னா இந்த ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு தான். அதுக்கு பிறகு நீங்கள் சேல் பண்ணிக்கொள்ளலாம். சேல் வந்து இதையே போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு உதாரணத்துக்கு காட்டுறேன். இப்போ என்கிட்ட ஓகே இந்த டொன்னு இருக்குது பாருங்கள், இதுதான் ஹாம்ஸ்டார்னு வச்சுக்கோங்க. இதில் போயிட்டு நாங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் அமௌண்ட் காட்டும். ரைட், இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். அல்லது ட்ரேடில் போயிட்டு ட்ரேடுன்றதில் போயிட்டு மேலே ஹாம்ஸ்டார் சர்ச் பண்ணுவோம். HMSTR சர்ச் பண்ணோம்னா இதில் வரும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நாங்கள் சர்ச் செய்வோம். இப்போதைக்கு காட்டாது, ஏன்னா என்ன ட்ரேடிங் அவங்க ஸ்டார்ட் பண்ணலை தானே. அதுக்கு பிறகு நாங்கள் அதில் சேல் பண்ணிக்கொள்ளலாம். என்ன மாதிரி சேல் பண்ணுறன்ற வீடியோவும் வந்து நான் உங்களுக்கு அதை சேல் பண்ணக்குள்ள போடுறேன். ஸோ வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. இதே மாதிரி மற்ற எக்ஸ்சேஞ்சுக்கு வந்திருக்கான்னு செக் பண்ணுவோம். பைபிட் ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம். ஸோ எனக்கு இன்னொரு அக்கௌண்ட் ஒன்று இருந்தது, அதுக்கு பைபிட்டுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ பைபிட்டுக்கு இன்னும் வரல, அது வருதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, வந்துட்டு பாருங்கள். பைபிட்டில் வந்து எப்படி செக் பண்ணுறேன்னு பார்ப்போம். இதில் வந்து உங்களுடைய ஹோமில் வந்துட்டு அசெட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். அசெட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது ஆப்ஷன். ஓகே, இதுக்குள்ளே நீங்கள் போய் செக் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்குள்ளே போனீங்கன்னா இதில் உங்களுக்கு ஹாம்ஸ்டார் காட்டும். ஸோ அது வந்து என்னுடைய மற்ற அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 123 ஹாம்ஸ்டார் டோக்கன் வந்து எனக்கு வந்திருக்கு. ரைட், இதில் வந்து ப்ரைஸ் காட்டுது 1.25. பட் இதில் உண்மையான ப்ரைஸ் வந்து அது இல்லை. நீங்கள் வெயிட் பண்ணணும். அந்த ப்ரைஸ் வந்து நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் யாரும் செல் பண்ணாதீங்க. இப்போ இதில் காட்டுற ப்ரைஸ் கொண்டுக்கும் செய்யாதீங்க. ஏன்னா இது ப்ரோ மார்க்கெட் ட்ரேடிங், அதில் ப்ரைஸ் தான் இதில் காட்டுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க நாளைக்கு வரைக்கும். ஓகே, இப்போ ஹாம்ஸ்டார் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கொள்வோம். ஸோ ஹாம்ஸ்டாரில் எதுவும் அப்டேட் வந்திருக்கான்றதை செக் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணினோம்டா இதில் ஏர் ட்ராப் பண்ணுறதுக்கு போய்க்கொள்வோம். ஸோ ஏர் ட்ராப் பண்ணுறதுக்கு போனோம்னா ஓகே, இந்த பாருங்கள், இதில் வந்து எனக்கு தர வேண்டிய காசு டோக்கனை வந்து இந்த இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ட்ரான்ஸ்ஃபர் டு பைனான்ஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ அப்படி வந்துட்டேன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன் அர்த்தம். ஸோ உங்களுக்கும் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஸோ செக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் விட்ரோ ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா விட்ரோவல் வந்து இப்படி தனியாக எனக்கு பைனான்ஸ் மட்டும் காட்டுது. நான் மட்டும் முதல் வேறு எல்லாம் காட்டினது, இப்போ பைனான்ஸ் மட்டும் காட்டுது. ஸோ இப்போ விட்ரோவல் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கும் சக்ஸஸ் ஆகில்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் வந்திருக்கும். அப்படி வரலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குது, அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, இது என்ன மாதிரி ட்ரேட் பண்ணி சேல் பண்ணுறன்ற வீடியோஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.